श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ராச பஞ்சாத்தியாயி அப்படிங்கிற அந்த பாகத்தை எடுத்து சொல்லி கேட்டுருக்கா. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ராச பஞ்சாத்தியாயி அப்படின்னு பிரசித்தம் இது. அதனுடைய ஸ்வரூபத்தை அதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்து இப்போ சொல்ல போகிறேன். ராசபஞ்சாத்தியாயி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னா மேல்வாரியாக பார்த்தாக்க அது ஒரு விதமாக தோணும். வேதாந்த திருஷ்டியில் பார்த்தோன்னா அதனுடைய ஸ்வரூபமே மாறி இருக்கும். மேல்வாரியாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ண பரமாத்மா அந்த பதங்கள் அங்கே பிரயுக்தமாக இருக்கக்கூடிய பதங்களை வச்சு பார்த்தோன்னா கிருஷ்ண பரமாத்மா கோபிகைகளோடு சேர்ந்து கிரீடை செய்தார். இதுதான் மேல்வாரியாக நமக்கு தெரியக்கூடிய அர்த்தம். ஆனால் அதனுடைய தத்துவார்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னால் இதனுடைய ஸ்வரூபமானது ஜீவாத்மா பரமாத்மாவோடு அபேதத்தை அடையிறது அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். அது மாத்திரமில்லை, ஜீவாத்மா பரமாத்மா அபேதம் இதுதான் தத்துவம். ஜீவபிரம்ம அபேதம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த தத்துவஞானம் வரத்துக்கு யோக்கியத்தை வேணும். அந்த யோக்கியத்தையில் சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது நித்யானித்ய வஸ்து விவேகம், இஹாமுத்திரார்த்த பலபோக விராகம், சமதமாதி சாதன ஷட்கம், முமுக்ஷுத்வம், மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஒரு இச்சை வேணும். இங்கே நாம் பார்த்தோன்னா இந்த அத்தியாயத்தில் என்ன 4 விதமான புருஷார்த்தத்தில் எது பிரதானமாக தெரிகிறது அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்தில் பார்க்கறச்ச காமம் பிரதானமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இந்த அத்தியாயத்தினுடைய பலம் என்ன அப்படின்னு பார்க்குறச்ச கடைசியில் முடிக்கிறச்ச எப்படி பாகவதத்தில் சொல்கிறது, விக்ரீடிதம் விரஜவதூபிரிதஞ்ச விஷ்ணோஹோ ஸ்ரத்தான்விதः அனுஸ்ருணுயாத் அத வர்ணயேத் யஹ பக்திம் பராம் பகவதி பிரதிலப்ய காமம் ஹிருத்ரோகம் ஆஷு அபஹினோத்யச்சிரேண தீரஹா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஹிருத்ரோகம்னு காமத்தை சொல்கிறார். காமத்தை இவன் ஜெயிக்கிறான், காமத்தை தாண்டு விடுகிறான். அதாவது காமங்கிற அந்த புருஷார்த்தத்தை தாண்டி இவன் போகிறான். பகவானிடத்திலே பராபக்தியை அடைகிறான். இது இந்த ராசபஞ்சாத்தியாய படிக்கிறதுக்கும் சரி, அதை யார் கதையாக சொல்கிறாளோ அவளுக்கும் சரி, கேட்குறவாளுக்கும் சரி, அத்தனை பேருக்கும் இதனால் வரக்கூடிய பலம் இதுன்னு சொல்லியிருக்கார். ஆக பகவானுடைய இந்த ராசலீலைங்கிறது அதனுடைய ஸ்வரூபம் வேறு விதமாகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை இங்கே விஸ்தாரமாக சொல்லணும், எப்படி எந்த ரூபத்தில் பார்க்கணும் அப்படின்னு. ஸ்ரீதரி வியாக்கியானத்தில் ஸ்ரீதராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்திலேயே இதுக்கு ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார். பிரம்மாதி ஜய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பஹா ஜயதி ஸ்ரீபதிர் கோபி ராசமண்டல மண்டனஹா. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால்,
இந்த மன்மதன் இருக்கானே, அவன் பிரம்மாதி தேவர்களை கூட ஜெயிச்சுட்டானான், வசப்படுத்திட்டான், தனக்கு வசப்படுத்தி அவளை ஆட்டி படைக்கிறான். அதனால் என்னாச்சு, அவனுக்கு ஒரு தர்ப்பம்னா கர்வம் ஏற்பட்டது. என்னன்னு சொன்னால், என்னை ஜெயிக்கிறதுக்கு வேறு யாரும் ஆள் இல்லை அப்படின்னு ஒரு தர்ப்பம் அதுதான். அப்போது பகவான் இப்போ என்ன பண்ணுறாரா, அந்த மாதிரி மன்மதனுக்கு ஏற்பட்ட அந்த கர்வத்தை போக்கக்கூடியவராக இருக்கார் இந்த ராசலீலைகள் பண்ணி. ஆக இது என்ன சொல்ல நினைக்கிறார்னா, இந்த ராசலீலையுடைய தத்துவத்தை சரியாக யார் புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு காம விகாரங்கிறது சுத்தமாக வராது. எத்தனை தான் பிரயத்தனம் பண்ணினாலும் காமன் அவனிடத்திலே தோற்றுதான் போகணும், ஜெயிக்க முடியாது. அதனால் இதை படிக்கிறவனுக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் காம விஜயஹான்னு பதில் சொல்லிட்டார். ஜயதி ஸ்ரீபதிர் கோபி ராச மண்டல மண்டனஹா. இவ்வளவு தூரம் நம்ம இப்படி சொல்கிறோமே, இது எப்படி வந்திருக்கு இந்த ராச பஞ்சாத்தியாயிங்கிறது அப்படின்னு கேட்டோன்னா, இதில் 5 அத்தியாயங்கள் மொத்தம் இருக்குது. அந்த 5 அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட ரொம்ப சாரமாக ஒரே வார்த்தையில் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முதல் அத்தியாயத்தில் யோகா, 2வது அத்தியாயத்தில் உபாசனம், 3வது அத்தியாயத்தில் அதிஷ்டான சிந்தனம், 4வது அத்தியாயத்தில் அபரோக்ஷ சாட்சா்காரம், 5வது அத்தியாயத்தில் பூர்ணானந்த ரசோதயா அப்படின்னு 5ஆக பிரித்து இந்த 5 அத்தியாயத்தை கொடுத்துருக்கா. நம்ம இதை விஸ்தாரமாக பார்ப்போம். இப்போது எங்கே வருதோ அந்த சமயத்தில் கிரமமாக அந்தந்த அத்தியாயத்தில் எப்படி யோகம் வருது, எப்படி உபாசனம், எப்படி சிந்தனம், அதிஷ்டான சிந்தனம், அபரோக்ஷ சாட்சா்காரம், பூர்ணானந்த ரசோதயம், இதுக்கெல்லாம் எப்படிங்கிறது அந்தந்த ஸ்லோகத்தை நம்ம பொறுக்கி எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நமக்கு கதையில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், சரத்காலீனமான பௌர்ணமி சரத் ரித்துவில் சந்திரன்னு சொன்னால் அது ரொம்ப அழகாக இருக்கும். விசேஷமாக அந்த வருஷ ரித்து முடிந்து போய் அந்த சந்திரன் பிரகாசிக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலம் அது. அப்போ அப்பேற்பட்ட அந்த காலத்தில் பகவான் ஒரு சங்கல்பம் பண்ணுறார். பகவானுடைய சங்கல்பம் என்னன்னு கேட்டால், அவருடைய சங்கல்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிறதுனால இதை சொல்கிறேன். பகவான் அபி தாக ராத்திரீஹி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷ்ய ரந்தும் மனச்சக்ரே யோகமாயாம் உபாஸ்ரிதா. பகவானுடைய சங்கல்பம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அந்த காலத்தில் நாம் இந்த ரமணங்கர் பண்ணணும், இந்த விளையாட்டை நடத்தணும் அப்படின்னு அவருக்கு சங்கல்பம் ஏற்பட்டு, அதனால் அவர் யோகமாயை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய மாயாசக்தியை கொண்டு இந்த மாதிரி ஒரு கிரீடை லீலையை பண்ணி வைக்கிறார். ஆக அவருடைய சங்கல்பம் இல்லாமல் வேறு எதுவுமே நடக்கிறதில்லை. அப்போ அவர் அந்த சமயத்தில் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டால், அந்த வேணுநாதத்தை பண்ணினார். அவர் முரளிதரர், அதனால் கையில் இருக்கிற வேணுநாதத்தை, சந்தோஷம் ஜாஸ்தியாக ஆச்சுன்னா எப்போதுமே ஒரு பாட்டு வரும், அல்லது ஒரு நிருத்தியம் வரும், அல்லது ஒரு வேணுநாதம் பண்ணுறது, இதெல்லாம் வரும் இல்லையா. அதனால் இந்த வேணுநாதத்தை எழுப்பினாராம். ஆனால் இந்த வேணுநாதத்தை கேட்டு அங்கே விரஜத்தில் இருந்த அத்தனை கோபிகைகளுக்கும் தன்னுடைய காரியங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் மறந்து போய் கிருஷ்ணரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அதிசயமான ஒரு ஆசை ஏற்பட்டு, அவாவா அத்தனை பேர் எந்த காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலோ அந்த காரியத்தை அப்படியே பாதியில் விட்டுட்டு இந்த வேணுநாதம் பண்ணிகிட்டு இருக்காரே கிருஷ்ணர், அவரிடத்தில் சேர்ந்தார் அப்படிங்கிறது இந்த கதை இருக்குது. சில கோபிகைகள் அங்கே வர முடியாமல் போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்தர்கிருஹகதாக காஷ்சித் கோப்யா அலப்த வினிர்கமாக. வீட்டுக்குள்ளே இருக்கா,
அவளால் ஏதோ காரணம் அவளால் வர முடியாத நிலை. ஆனால் வரணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் வர முடியலை. அப்போ அவள் என்ன பண்ணினாலாம், கிருஷ்ணம் தத் பாவனாயுக்தாக தத்யு மீலிதலோச்சனாக. ஒன்றுமில்லை, கண்ணை மூடிண்டா கிருஷ்ணரை தியானம் பண்ணினான். கிருஷ்ணர்கிட்ட ஓடி வந்தவாளை காட்டிலும் தன்னுடைய கிரகத்திலேயே இருந்து தன்னுடைய மனசில் கிருஷ்ணரை தியானம் பண்ணிட்டாலே அவளுடைய உத்கர்ஷம் அதிகம். அவள் ரொம்ப வசதி. அது காரணம் சொல்கிறார், அவளுக்கு அங்கேயே தான் இருக்கிற இடத்துலையே இந்த தத்துவத்தினுடைய பலம், தத்துவஞானத்துடைய கிருஷ்ண தியானத்தினுடைய பலம் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறது. எப்படின்னு கேட்டால், துஸ்ஸக பிரேஷ்ட விரக தீவிர தாப துதாசுபாக தியான பிராப்த அச்சுதாஸ்லேஷ நிர்வத்தியா க்ஷீணமங்களாக தமேவ பரமாத்மானம் ஜாரபுத்தியாபி சங்கதாக ஜஹு குணமயம் தேகம் சத்ய பிரக்ஷீண பந்தனாக. இந்த கிருஷ்ணனை பார்க்க முடியலே, அவர் நடுப்புற அந்தர்தானம் வேறு ஆகிறார் அப்படிங்கிறது வருது. அப்போ அதையெல்லாம் இவ ஆற்றுல இருந்துகிட்டே அதை பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அவளுக்கு அதிலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு தீவிரமான தாப்பங்கிறது துக்கம் தானே. இந்த துக்கங்கிறது பாபத்தினுடைய பலம். பாபத்துக்கு அசுபம் அப்படின்னு சொல்லுவார். புண்ணியன்னா சுபம், மங்களம். பாபங்கிறது அசுபம். இந்த அசுபத்தினுடைய சஞ்சிதமான பாபங்களுடைய பலம் துக்கம். அந்த துக்கத்தை இவ அந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய விரகத்தினால தாங்க முடியாத ஒரு துக்கம் ஏற்பட்டதே, அதை அனுபவித்து கழிச்சு விட்டாளாம். அதனால் அவளுடைய அந்த அசுபம் க்ஷீணமாயிடுத்து. துஸ்ஸக பிரேஷ்ட விரக தீவிரதாப துதா அசுபாக தியான பிராப்த அச்சுதாஸ்லேஷ நிர்வத்தியா க்ஷீணமங்களாக. அதே சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை தியானம் பண்ணும்போது இவாளுக்கு இங்கே இருந்துட்டபடியே அந்த ராசலீல பூர அனுபவம் ஏற்படுறது. ஸ்ரீகிருஷ்ணர் இவரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது அவ்வளவு விஷயமும் இங்கே கண்ணை மூடிண்டு தியானத்திலே அவளுக்கு நடந்து போகிறது. அதிலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு உத்தமமான அந்த சுகம் இருக்கே, அந்த சுகத்தை அனுபவித்தத்தினாலே, நிர்வர்த்தினா அந்த சுகானுபவம், அந்த சுகானுபவத்தினாலே இதுக்கு காரணமாக இருந்த புண்ணியமும் எல்லாம் தீர்ந்து போயிடுத்து. ஆக சஞ்சிதமான புண்ணியமும் சஞ்சிதமான பாபமும் இது ரெண்டுமே ஆற்றுல இருந்துட்டபடியே அவளுக்கு முடிஞ்சு போச்சு, பாக்கி இல்லை. அப்படி இருக்கும்போது இவ யாரை இப்போ தியானம் பண்ணிகிட்டு இருக்காளோ அதுதானே பரமாத்மா. இவருடைய உண்மையான ஸ்வரூபங்கிறது, ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் அதுதான். இங்கெல்லாம் பரமாத்மாவோடு ஜீவாத்மாவுக்கு ஆஸ்லேஷம்னு சொல்கிறாளே, இதுக்கெல்லாம் வேதாந்தத்தில் தனி அர்த்தம் உண்டு. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பேதம் இல்லாத நிலை இருக்கே, அதுதான் ஆஸ்லேஷம்னு இங்கே வர்ணிக்கப்படுறது. உபனிஷத்துலேயும் இதே மாதிரி ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து சொல்லும். சுஷுப்தி காலத்தில் இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கான்னு சொன்னால் பிராஜ்ஞேனாத்மனா சம்பரிஷ்வக்தா அப்படின்னு சொல்லும் பிருஹதாரண்யக உபனிஷத்து. பிராஜ்ஞா ஆத்மா அப்படின்னு சொன்னால் பரமாத்மா. சுஷுப்தியில் நன்னா தூங்குறானே, சுஷுப்திங்கிறது தூக்கம்னா சொப்னம் பார்க்குற நிலையை தாண்டி வரக்கூடிய மூணாவது அவஸ்தை. அந்த சுஷுப்தி நிலையிலே இவன் எதையுமே வெளியில் பார்க்க மாட்டான், ஒரு சொப்னமும் தெரியாது. அவனும் சுவாபந்தான், நமக்கு புரிஞ்சுண்டவரையில் அவன் தூங்குறான். ஆக தூங்கின்றிருக்கக்கூடிய அவனை பற்றி சொல்லும்போது உபனிஷத்து சொல்கிறது பிராஜ்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா. ஆக அந்த பகவானோடு அவன் பேதம் இல்லாமல் கலந்துட்டான் அந்த சமயத்தில். அந்த மாதிரி இருக்கும்போது அவன் அடையக்கூடிய சுகம் இருக்கே, அந்த சுகம்தான் ஸ்வரூபானந்தம். தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், பாஹ்ய விஷயானந்தம் இல்லை. ஏன்னா வெளியிலேருந்து எதுவுமே அவங்கிட்ட நெருங்கவே இல்லை. பாஹ்ய விஷயங்களோடு சம்பந்தமே இல்லாமல்
இவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னால் அது தன்னுடைய சொந்தமான ஆனந்தம், அதைத்தான் அனுபவிக்கிறான். இந்த கோபிகைகள் விஷயத்துலேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கு. தமேவ பரமாத்மானம் ஜாரபுத்தியாபி சங்கதாக ஜகுஹு குணமயம் தேகம் சத்யா பிரக்ஷீணபந்தனாக. பிரக்ஷீணபந்தனாக சத்யா, அதே சமயத்தில், இதுக்கப்புறம்னு இல்லை, அந்த சமயத்திலேயே அவளுக்கு இந்த சம்சார பந்தனங்கிறது விட்டு போச்சு. எதனால் இவாளுக்கு பந்தனம் ஏற்பட்டதுன்னு கேட்டால் குணமயம் தேகம். 3 குணங்கள், சத்தம் ரஜஸ் தமசு. இது என்னதுன்னு சொன்னால் இதுக்கு மூலப்பிரகிருதி மாயான்னு சொல்கிறது. ஆக மாயை தான் எல்லாமே மாயாமயம் இருக்கிறது, எல்லாமே இது பந்தம் பூரா அப்படி தான். அந்த மாயைங்கிறது இவாளை விட்டுடுத்து. அதனால் அதே சமயத்தில் இவா முக்தி அடைஞ்சா அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதுலேருந்து நமக்கு நன்னாவே புரிகிறது, இந்த பிரகரணம் பூராவே முமுக்ஷுகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அந்த விஷயத்தை எப்படி எடுத்து சொல்கிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் மறைச்சி சொல்கிற மாதிரி. சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மறைச்சி சொல்கிறதுக்கு வேறு ஒரு ரூபத்தை கொடுத்து சொல்லிடுவான். சில பேருக்கு அப்படி சொன்னால் தான் பிடிக்கும். வேறு நான் இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலான்னா, இந்த பிரம்மஜானம் வந்தாச்சுன்னா அவனுக்கு ஒரு சுகம் இருக்கே, ஆனந்தத்தை அவன் அடையிறானே, அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சாமானிய லௌகிக்கம் கேட்குறான். ஏன்னா அது கேட்டு அவன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரவೃತ್ತಿ பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஆத்மா ஞானத்துக்காக பரிசிரமப்பட்டு அதை அடைஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய பலம் ரொம்ப சின்னதாக ஒரு பலம் இருந்ததுன்னு வச்சுங்கோ. அப்படின்னா அனாவசியமாக நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இத்தனை சிரமப்பட்டுட்டேனேன்னு அவனுக்கு மனசில் தோணப்படாது இல்லையா? அதனாலே அவனுக்கு என்ன பலம் வரப்போகிறதுங்கிறத முன்னாடி சொல்லணும். அப்போ என்ன மாதிரி பலம் வருதுங்கிறத அவனுக்கு எப்படி தெரிய வைக்க முடியும்? ஒரு முக்தன் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை அதை தெரியாத ஒரு அஞ்ஞானிக்கு புரிய வைக்கணும்னா புரிய வைக்க முடியுமோ? நிச்சயமாக புரிய வைக்க முடியாது. சாதாரண விஷயமே புரிய வைக்க முடியாது. இருக்குது வெல்லம் திரிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். இதை சாப்பிட்டு பார்த்தவனுக்கு இந்த விஷயம் தெரியும். சாப்பிடாதவன் வெள்ளத்தை பார்த்து சாப்பிடலாமா கூடாதா அப்படின்லாம் யோஜனை பண்ணிகிட்டு இருக்கிறவனை பார்த்து இது திரிக்கும் அப்படிங்கிறத சொன்னால் நம்பாதவனுக்கு நம்ம எப்படி புரிய வைக்க முடியும்? புரிய வைக்க முடியாது. இதை நம்பாதவனுக்குன்னு நான் சொல்கிறேன். நம்பினா பரவாயில்ல, செஞ்சுருவான். ஆனால் நம்பாதவனுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? அப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கும்னா, அந்த மாதிரி சமயத்தில் அவனுக்கு தெரிந்த ஒரு பலத்தை காண்பித்து அதில் பிரவೃத்தியை ஏற்படுத்துறது. இதுக்கு ஒரு அர்த்தவாதம்னு பேர் மீமாம்சையில். இவனுக்கு என்ன பழக்கமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோன்னா அது அவனுக்கு சரி அப்படின்னா சரி வரேன் அப்படின்னு வருவான். இப்போ நான் ஒருத்தனை கூப்பிட்டேன் இல்லையா, இந்த மாதிரி இவன் தான் இப்போ கேட்குறான், என்ன இந்த தத்துவஞானத்தினால எனக்கு என்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் முக்தன் அடையக்கூடிய அந்த ஆனந்தத்தை அவனுக்கு அப்படியே நான் தெரிவிக்க முடியாது. அப்போது உபனிஷத்து என்ன பண்ணுறது? பிரம்மலோகத்தில் நீ எதெல்லாம் நினைக்கிறையோ அதெல்லாம் கிடைக்குங்கிற, எதெல்லாம் ஆசைப்படுறியோ சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்து சொல்கிறோம். நீ ஒன்று ஆயுசு பூரா எத்தனை ஆசைப்படலாம், ஒன்று கிடச்சதுன்னா அதோட நிற்கிறது இல்லை, வேறு ஒரு ஆசை வந்துடும், அதுக்கு போச்சுன்னா இன்னொரு ஆசை வரும், விடாமல் ஆசை வந்துகிட்டே இருக்குது. அப்படி ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு ஜென்மா இல்லை, மொத்த ஜென்மாலேயே நீ எத்தனை ஆசைப்பட்ட விஷயம் இருக்குமோ அத்தனையும் ஒரே சமயத்தில் உனக்கு கிடச்சிருங்கிற. ஓ அப்படின்னா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிரவர்த்திக்க வரும். நம்ம இப்போ ஆசைப்பட்டு சிரமப்படுறதே சில சமயம் கிடைக்க மாட்டேங்கிறது. இதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கே இந்த உபாயம். இதை தெரிஞ்சுட்டோன்னா நமக்கு எல்லா ஆசைப்பட்ட விஷயமும் ஒரே சமயத்தில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ. அப்படின்னா சரி நான் பிரவர்த்திக்கிறேன்னு வருவான். அப்படி பிரவர்த்திக்கிறேன்னு வரும்போது அவனுக்கு பிரவೃತ್ತಿ வர வர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இவனுடைய ஆசைகள் எல்லாம் விவேகம் பிறக்க இவனுடைய ஆசைகள் எல்லாமே இவனுடைய மனசுலேருந்து இவனை விட்டு விலகி போயிடும். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான்.
ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா ஸ்திதப்பிரஜா ததோச்சியதே. இவன் ஸ்திதப்பிரஜன் ஆகிடுவான். இவன்கிட்ட வேறு எந்த ஆசையும் இருக்காது. ஆனால் இந்த நிலைக்கு அவன் வரத்துக்கு முன்னாடி அஜ்ஞானியாக இருக்கும் போது அவனுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கணும்னா, உனக்கு எல்லா ஆசையும் போயிடும்பா அப்படின்னு சொன்னால், அப்படியா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு நான் இப்படியே இருக்கிறேன், சம்சாரியாகவே இருக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அங்கே சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, அது கூட எடுக்காதுன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படுவான் இல்லையா. ஆகையால் இந்த மாதிரி வர்ணிக்கிறதுங்கிறது ஒரு விசேஷம். நாம் இந்த ராச கிரீடை இருக்கே, இதையும் இப்படித்தான் பார்க்கணும். நான் சில விஷயங்களை இப்போ சொல்கிறேன். இப்படி தான் அங்கே ஆயிருக்குங்கிறது தெரியுது. இப்போ இத்தனை பேரும் அங்கே வந்து சேர்ந்துருக்காளோ இல்லையோ கோபிகைகள் ஸ்ரீகிருஷ்ண பகவானிடத்தில். அப்படி வரும்போது பகவான் அவள்கிட்ட என்ன சொல்கிறார், ஏன் வந்தேன்னு கேட்குறார். ஒவ்வொருத்தரும் தன் தன் வேலையை விட்டுட்டு வந்திருக்கார். வந்திருக்கும்போது பகவான் என்ன சொல்கிறார், இதை பாரு, நீங்கள் ஸ்வாகதம்போ மகாபாகாக பிரியம் கிம் கரவாணி வகா. உங்களுக்கெல்லாம் ஸ்வாகதம். உங்களுக்கு நான் என்ன செய்யணும், ஏதாவது ஆபத்து வந்திருக்கா, அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தானே நான் இத்தனை நாள் உபயோகப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா. விரஜஸ்ய அநாமயம் கச்சித்து புரூத ஆகமன காரணம். ராத்திரி வேளையில் வந்தது சரியில்லை. நிறைய தர்மத்தை சொல்கிறார். ரஜன்யேஷா கோரரூபா கோர சத்வ நிஷேவிதா பிரதியாத விரஜம் நேகஸ்தேயம் ஸ்திரீபிகி சுமத்தியமாக. நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கக்கூடாது. இது அது சரியான நேரம் இல்லை, ராத்திரி காலமாக இருக்குது. உடனே நீங்கள் எல்லோரும் ஆற்றுக்கு போனோம். உங்களை எதிர்பார்த்துட்டு எத்தனை பேர் அங்கே இருந்துட்டு இருக்கா. மாதரா பிதரா புத்திராக பிராத்தரா பதயச்சவா விசின்வந்தி யபஷ்யந்தா மா கிருட்வம் பந்து சாத்வதம். உங்களுடைய பந்துக்களுக்கு பயம் ஏற்படும்படியாக, அவளுக்கு துக்கம் ஏற்படும்படியாக நீங்கள் நடந்துக்கக்கூடாது. திருஷ்டம் வனம் குசுமித்தம் ராகேஷகர ரஞ்சிதம். இதெல்லாம் சரியாக தான் இருக்குது. வனத்தில் நல்ல சந்திரனுடைய ஒளி இருக்குது, அது பரவி இருக்குது, அதெல்லாம் சரி. ஆனால் இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இங்கே நீங்கள் இருக்கிறது சரியில்லை, இந்த டயத்தில் சரியில்லை. தத் யாத்த மாச்சிரம் கோஷ்டம் சுஷ்ரூஷத்வம் பதீன் சதீஹி கிரந்தந்தி வத்சாக பாலாஷ்ச தான் பாயயத துஹ்யத. உங்களுடைய குழந்தைகள்லாம் காத்துட்டுருக்கு, உங்களை எதிர்பார்த்துட்டுருக்கு. அதனால் இப்படி பண்ணக்கூடாது. என்னிடத்தில் உங்களுக்கு விசேஷமாக ஸ்நேகம் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்திருந்தாலும் இது உங்களுக்கு சரியானது இல்லை. நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேனே. பர்த்துஷ்ருஷூஷணம் ஸ்திரீணாம் பரோதர்மோ ஹியமாயயா தத் பந்தூனாஞ்ச கல்யாணா பிரஜானாஞ்ச அனுபோஷணம். ஸ்திரீக்களுடைய ரொம்ப பிரதானமான தர்மங்கிறது என்னன்னு கேட்டால், பர்த்தாவுக்கு கொஞ்சம் கூட மனசில் தப்பான அபிப்பிராயம் இல்லாமல், மாயை வஞ்சனாதி அபிப்பிராயங்கள்லாம் இல்லாமல் சுஷ்ரூஷ பண்ணுவது. இதுதான் அவளுடைய பரமதர்மம். அந்த அவாத்தில் அவளுடைய பந்துக்கள்லாம் இருப்பாளே, அவளுக்கும் போஷணம் பண்ண வேண்டியது இது அவளுடைய கடமையாகும். தத் பந்தூனாஞ்ச கல்யாணா பிரஜானாஞ்ச அனுபோஷணம். அந்த பர்த்தாவானவன் எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் சரி, அவனை சுஷ்ரூஷ பண்ணுறதுங்கிறது அந்த பாரியையுடைய பத்னியுடைய ஒரு கடமை. பாத்தகின்னு ஒன்று போடுற, அவன் ரொம்ப பதித்தனாக போயிட்டான்னு சொன்னால் அப்போ வேணாலும் விடலாம் போல இருக்குது. துஷீலோ துர்பகோ விருத்தோ ஜடோ ரோகி அதனோபிவா பதிஹி ஸ்திரீபிஹி ந ஹாத்தவ்யா லோகேப்சுபிஹி. நல்ல லோகம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அந்த ஸ்திரீக்கள் இந்த மாதிரி காரியங்களை அவள் செய்ய மாட்டா. இந்த மாதிரி கஷ்டமான இருக்கக்கூடிய நிலையில் பர்த்தாவை தியாகம் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி, இது ரொம்ப தப்பான காரியம், நீங்களாம் உடனே கிளம்பி போங்கோ. ஸ்ரவணாத் தர்சனாத் தியானாத் மயி பாவः அனுகீர்த்தனா ந ததா சன்னிகர்ஷேண பிரதியாத தத்தோக. ரொம்ப வசதியான ஸ்லோகம். நீங்கள் எல்லோரும் அங்கேருந்து ஓடி வந்து இங்கே வந்திருக்கீங்களே, இதை காட்டிலேயும் தனியாக இருந்து என்னுடைய கதைகளை சிரவணம் பண்ணி அந்த மனசில் தியானம் பண்ணி நீங்கள் என்னிடத்தில் தன்னுடைய மனசை கொடுக்குறீர்கள் பார்த்தீங்களா, அதுதான் வசதி. கிட்ட வந்து நெருங்கி இருக்கிறது தான் வசதிங்கிறது இல்லை. ந ததா சன்னிகர்ஷேனா,
ஸ்ரவணாத் தர்சனாத் தியானாத் மை பாவகா அனுகீர்த்தனம், என்னை பற்றி பேசுறது இதெல்லாம் பண்ணி ஸ்ரவணம் கீர்த்தனம் அந்த இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் பண்ணினால் நம்மளுடைய மனசில் எந்த அளவுக்கு பகவானுடைய ஒரு சன்னிகர்ஷம் ஏற்படுறதோ அந்த சன்னிகர்ஷம் நீங்கள் அங்கேருந்து வீட்டை விட்டு இங்கே என்னிடத்தில் இங்கே வனத்துக்கு வந்ததில் கிடையவே கிடையாது, அதனால் நீங்கள் போயிடுங்கோ அப்படின்னு விட்டார். இப்போ சொன்னது தர்மம், இதில் சந்தேகமே கிடையாது. கோபிகளும் அதை ஒத்துக்கிறா, சொன்னது பூரா தர்மம் அப்படிங்கிறது. ஆனால் தர்மத்தை இங்கே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம், இதை தியாகம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, கடைப்பிடிக்க வேண்டிய விஷயத்தை எடுத்து காமிச்சாச்சு. கோபிகைகள் என்ன சொல்கிறா, அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போயிடுத்து, இந்த மாதிரி சொல்லிட்டாளேன்னு. உடனே அழுக வந்துடுத்து. கத்கதமாக அவள் சொல்கிறா, நீ சொன்னது தர்மங்கிறதுல சந்தேகம் இல்லை. யத் பத்யபத்ய சுஹൃதாம் அனுவர்த்தி ரங்க ஸ்திரீணாம் ஸ்வதர்ம இது தர்மவிதா துவயோக்தம். அதாவது பர்த்தா, குழந்தைகள், சுஹൃத்துகள் அவளை எல்லாரையும் நம்ம போஷிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நீ தர்மம் தெரிஞ்சவன், தர்மத்தமாக சொன்னேன், அது கரெக்டு. அஸ்து ஏவமேதத் உபதேச பதே துவயீஷே. நீ உபதேசம் பண்ணுறது இப்படித்தான் பண்ணணும், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை, அது அப்படி தான் சொல்லணும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பிரேஷ்டோ பவான் தனுபிருதாங்கில பந்துராத்மா. நீ யார்? நீ எல்லாருக்கும் ஆத்மா, நிஜமான ஆத்மஸ்வரூபம் நீ. ஆத்மா தான் ஆத்மாவுக்கு பந்துன்னு கீதை சொல்கிறது. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்து. அப்படி இருக்கும்போது நீ எங்களுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கும்போது நீ தானே அதிகமான பிரியமானவனாக இருக்க முடியும். எல்லா இடத்துலையுமே நம்ம என்னை காட்டிலும் வேறான ஒரு வஸ்துவில் ஒரு பிரீத்தியை வைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னிடத்தில் எனக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி தான். எனக்கு இந்த வஸ்து உபயோகப்படும், எனக்கு ஒரு நல்லது பண்ணும், சௌக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் மற்ற விஷயத்தை நாம் பிரியமாக நினைக்கிறேன். இதைத்தான் உபநிஷத்து சொல்லும், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆனால் ஆத்மாவிடத்தில் ஒரு பிரீத்தி இருக்கே, அதுக்கு என்ன காரணம்னா காரணம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது. அது ஆனந்த ஸ்வரூபம், அது அப்படி தான் இருக்கும். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரீத்தியை அனௌபாதிகமான பிரீத்தின்னு சொல்வாள். காரணத்தினால வந்த ஒரு பிரீத்தி கிடையாது. அதை சொல்கிற குருவந்திஹி துவைரதிம் குஷலா ஸ்வ ஆத்மன். ஸ்வே ஆத்மனி, தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஒன்றிடத்தில் நாங்கள் பிரீத்தியோடு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, பார்க்குறச்சே என்னமோ அவகிட்ட ஸ்ரீகிருஷ்ணனோட ரமணம் பண்ணணும், ரத்தியை கந்தர்ப்ப அதுக்காக வரோம் அப்படின்னு வரோன்னு ஆரம்பித்ததோ இல்லையோ, அப்படி இல்லை. இப்போ இவள் எதுக்காக வந்திருக்கான்னு சொன்னால் நீ ஆத்மா. அப்போ உங்ககிட்ட எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரேமாவானது சுவாபாவிகமான ஒரு பிரேமையாகத்தான் இருந்தாகணும். நித்திய பிரியே பதி சுதாதிபி ஆர்த்திதை கிம். நான் இந்த ஆத்மஸ்வரூபத்தில் எப்போ பிரேமையை நான் வச்சு விட்றேனோ அதுக்கப்புறம் இது பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கும்போது இதை அடையிறதுக்கு தான் நான் பிரயத்தனம் பண்ணணுமே தவிர பாஹ்யமான விஷயங்களை வச்சுன்னு நான் என்ன பண்ண போகிறேன், அதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு அவள் கேட்குறான்னு சொன்னால் இது எதுக்கு அடையாளம்னு சொன்னால் இவா தர்மங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அதனால் வர வேண்டிய அந்த சித்த சுத்தி இருக்கே, சித்த சுத்தி வந்தால் தான் வைராக்கியம் வரும். அதனால் இவள் முமுக்ஷுவாக இருக்கா அப்படிங்கிறத இதை காண்பிக்கிறது. இவாளுக்கு இந்த லௌகிகமான சுகத்தில் இப்போ ஆசை இல்லை. அதனால் இதெல்லாம் ஆர்த்திதைஹி கிம் அப்படின்னு சொல்கிறார். நாம் பாஹ்யமாக லோகத்தில் எந்த ஒரு சுகத்துக்கு ஆசைப்பட்டாலும் அந்த சுகம் எல்லாமே ஏதோ ஒரு விஷய விதத்தில் துக்கத்தையும் சேர்த்து தான் கொடுக்கும். துக்க சம்பந்தம் இல்லாமல் வெறும் ஆனந்தமாக இருக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது. முக்கால்வாசி ஆரம்பத்துலேயும் துக்கமாக இருக்கும், கடைசியிலையும் துக்கமாக இருக்கும், நடுப்பில் கொஞ்சம் துக்கமாக இருக்கும். யோசித்து பார்த்தா அப்படி கிடைக்கும். அதனால் இது எல்லாத்தையும் ஆர்த்திதம்னு சொல்லிட்டார். பதி சுதாதிபிர் ஆர்த்திதைக்கிம் தன்ன பிரசீத பரமேஸ்வர மாஸ்ம சிந்தியாக ஆஷாம் திருதாம் துவை சிராத் அரவிந்த நேத்திர. உன்னைத்தான் அடையணும், ஆத்மஸ்வரூபத்தை தீவிரமாக அடையணுங்கிற ஆசையோடு நான் இருக்கும்போது என்னை இந்த முமுக்ஷுவானாக இருக்கக்கூடிய எங்களை மோட்ச மார்க்கத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்து
மறுபடியும் நீ தர்மானுஷ்டானம் பண்ணு அப்படின்னு சொல்லி போக வச்சு விடாதே. இதை பார்த்தா கீதையில் சொல்கிற மாதிரி இருக்குது. அர்ஜுனன் மோட்சம் வேணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீ என்னை போய் கர்ம மார்க்கத்தில் உள்ள தள்ளாதே, யுத்தம் பண்ணு என்கிட்ட சொல்லாதே, நான் இதை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற மாதிரி தெரியறது. அப்படி இருக்கும்போது அது மாத்திரம் இல்லை, சித்தம் சுகேன பவதா அபஹிருத்தம் கிருஹேஷு என் நிர்விஷத்யுத கராவபி கிருஹ்ய கிருத்தியே பாதௌ பதம் ந சலதஸ்தவ பாதமூலாத் யாம கதம் விரஜம் அதோ கரவாம கிம்பா. எங்களுடைய சித்தமானது உங்ககிட்ட வந்தாச்சு. உடம்பு எங்கே வேணாலும் இருக்கட்டும், பரவாயில்ல, கைகளை ஆற்றுல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என் சித்தம் உங்ககிட்ட வந்தாச்சு. நான் என்ன பண்ண முடியும்? எப்படி இங்கேருந்து போக முடியும்? என் கால் நகர மாட்டேங்கிறதே, எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்குறான். இப்படியாக அந்த ஸ்திரீகள் கோபிகைகள் அந்த இடத்துல தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக அந்த பகவானை நினச்சி அந்த பகவானிடத்தில் மனசை கொடுத்துட்டார். அப்படி கொடுத்தாச்சுன்னு சொன்னால் இவாளுக்கு வேறு ஒரு காரியமும் இல்லை, இவா கிருத்தகிருத்தியாளாக ஆகிறாங்கிறது இதிலேருந்து தெரியுறது. பார்த்தார், சரி இவாளோட கொஞ்சம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே அவளோட சேர்ந்து விளையாடுறார் சுவாமி. இதில் அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கர்வம் வந்து தான், சரி சுவாமியே நம்மளோட சேர்ந்து விளையாடுறேன்னு சொன்னால், நமக்கு சமானமாக இருந்துட்டு விளையாடுறாருன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ வசதியானவா அப்படின்னு ஒரு வந்துடுத்து. என்னாச்சு? இதெல்லாம் பார்த்த உடனே என்ன, ஏவம் பகவதா கிருஷ்ணாத் லப்தமானாக மகாத்மனः ஆத்மானம், மகாத்மானகாங்கிறது மகாத்மனகான்னு வந்திருக்கு. ஆத்மானம் மேனிரே, இல்லை கிருஷ்ணாத் மகாத்மனஹா அங்கே சேர்த்துக்கலாம். மகாத்மாவான கிருஷ்ணரே தனக்கு ஒரு மரியாதை கொடுத்தார், கௌரவம் கொடுத்தார்னு சொன்ன உடனே ஆத்மானம் மேனிரே ஸ்திரீணாம் மானின்யா அபியதிகம் புவி, இந்த பூலோகத்திலேயே தாங்க தான் வசத்தி அப்படின்னு ஒரு கர்வம் வந்து தான். கர்வம் வரக்கூடாது, அது மோட்ச மார்க்கத்தில் ஒரு பிரதிபந்தகம். உபனிஷத்துலேயும் இதே மாதிரி கதை வருது. கயன உபனிஷத்தில் தேவாசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு ஜெயம் ஏற்பட்டு போச்சு. அவள் பகவான் தான் அதுக்கு கொடுத்துருக்கார் அந்த பலத்தை. ஆனால் அவள் என்ன நினச்சானா, அஸ்மாகமேவாயம் மகிமா அப்படின்னு விட்டான். எங்கள் சொந்த சக்தியில் இந்த ஜெயத்தை நாம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கர்வம் ஏற்பட்டது. இந்த கர்வமானது ஞானத்துக்கு நேர் பிரதிபந்தகமான ஒரு வஸ்து. அதனால் இதை போக்கணுங்கிறதுக்காக சுவாமி அங்கே ஒரு ரூபத்தில் கர்வத்தை போக்கினார்னு இருக்குது. இங்கேயும் அதே தான். இங்கே என்ன சொன்னார், தாசாந்தத் சௌபக மதம், தன்னுடைய சௌபாகியம் எப்பேற்பட்டது, நாங்கள் எவ்வளோ வசதி அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏற்பட்ட அந்த மதம் இருக்கே, கர்வம், மதம் வீக்ஷ்ய மானஞ்ச கேசவா பிரசமாய பிரசாதாய தத்ரைவ அந்தரதியத. கர்வம் போகணும், அவளுடைய அந்த மனசு தெளியணுமா. இதுக்காக என்ன பண்ணார், கர்வத்தை போக்குறதுக்கு அங்கேயே அந்தர்தானம் ஆகிட்டார். எந்த பகவத் ஸ்வரூபம் தெரிஞ்சதுன்னு சொல்லி தன்னை வசதியாக நினச்சிட்டாலோ அந்த பகவத் ஸ்வரூபம் அங்கேயே மறைஞ்சு கொடுத்து. இப்போ என்ன பண்ணுறது? அதனால் அவளுக்கு இதாகிடுச்சு. இந்த இடத்துல இந்த முதல் அத்தியாயம் இது 29 தசமஸ்கந்தத்தில் 29வது அத்தியாயம் இது. இந்த அத்தியாயத்தில் யோகா, பகவானோடு பகவத் கைங்கரியாதி ரூபேண ஏதோ ஒரு விதத்தில் ஜீவன் நெருங்குறான். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இப்போ இதுக்கு அடுத்தது என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இவர் போயிட்டார், காணாமல் போயிட்டார். காணாமல் பண்ண உடனே தவிக்கிறா, எங்கே போனார்னு தேடுறார். அங்கே பார்த்தா இவ ரொம்ப உன்மத்தமாக ஆகி, அந்த ராமர் சீதையை தேடும்போது அங்கே உள்ள பசு பக்ஷி விருட்சங்கள் எல்லாத்தையும் பார்த்து எங்கே சீத்தைன்னு கேட்குற மாதிரி அங்கே இருக்கிற விருட்சங்கள் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கேட்டு, அங்கே என்னெல்லாம் பிராணியை பார்க்குறவளோ எல்லா இடத்துலையும் பார்த்து கேட்குறா. அது ஒரு விதமான அவளை சொல்ல முடியாது. ஆனால் அந்த மனோநிலையில் இருக்கிறவன் அப்படி தான் கேட்பான், அவன் பதிலை எதிர்பார்க்க மாட்டான். அப்போ அந்த மனோநிலையில் அவ்வளோ கலங்கி போயிட்டாங்கிறத காண்பிக்கிறது. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துல போரிச்ச அவளுக்கு ஏதோ காலடி தெரிகிறது. காலடி தெரிகிறதுனா அது கிருஷ்ணருடைய காலடின்னு கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அதுக்கு உண்டான சின்னங்கள்லாம் அங்கே பதியறது தெரிகிறது. கொஞ்சம் தூரம் இப்படி போனால் இன்னொரு காலடி வேறு தெரிகிறது. அங்கே இன்னொரு காலடி கூடவே ஒருத்தர் போயிருக்கா அப்படிங்கிறது அதுலேயும் கண்டுபிடிக்கிறாளாம். ஆக இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு இடத்துக்கு போரிச்சு அந்த காலடி மறைஞ்சு போச்சு.
இனிமேல் எங்கே போனான்னு தெரியல. அந்த இடத்துல வர்ணனையெல்லாம் ரொம்ப நன்னா இருக்குது. அதாவது 2 காலடி போயின்னு இருக்கு, ஒரு இடத்துல போகச்ச ஒரு காலடி தான் தெரிகிறது அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும்? எப்படி ஊகிக்கிறாய்வா? கூட போனவள் யாரோ ஒரு கோபியாக இருக்கணும். அந்த கோபி நடக்க முடியலேன்னு சொன்னதுனால அவளை மேலே தூக்கிட்டு சாமி போயிருப்பார். அதனால தான் அந்த இன்னொரு காலடி மறைஞ்சு போயிடுத்து அப்படின்லாம் சொல்லி அவள் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணினவளாக இருக்கணும் அப்படின்லாம் வர்ணித்து நிஜமாகவே அந்த இடத்துலலாம் ரொம்ப நன்னா இருக்குது. விஷயங்களை எப்படி ஊகிக்கணுமோ அதுக்கு தகுந்தா போல் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி கஸ்யாஹ் பதானி சைத்தானி யாத்தாயாக நந்தசூனுனா அப்படின்னு ஆரம்பித்து யோஜனை பண்ணிட்டே போயிட்டுருக்கா. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அதுவும் போயிடுத்து. அதுவும் போனதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா இவாளுக்கு பெரிய சிரமமாக போயிடுத்து. என்ன ஆகுதுன்னா அதிஷ்டான சிந்தனம். இந்த 2வது இதை நான் இதோட முடிச்சு விட்றேன். இங்கே இந்த இதை வச்சு கண்டுபிடிச்சா இல்லையா, காலடியை வச்சு இது பகவான் இந்த பக்கம் போயிருப்பார் அப்படின்னு. நாம் வேதாந்தத்தில் இப்படி அதிஷ்டானமாக இருக்கும் அந்த பரமாத்மஸ்வரூபம்னு நாம் இப்படி தான் பரோட்சமாக தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இருக்குது, இந்த பிரபஞ்சம் வந்து இப்படி தாங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அதிஷ்டானம் ஆதாரம் வேணுமே. அது இல்லாமல் எப்படி இது நிற்க முடியும்? அப்படின்னா ஒரு அதிஷ்டானம் இருக்கணுமோ இல்லையோ. அந்த அதிஷ்டானத்தை உபனிஷத்து நமக்கு பிரபஞ்சங்கிற காரியத்தை காண்பிச்சு இதுக்கு அதிஷ்டானம் உண்டுங்கிறத நீ யோஜனை பண்ணிப்பார். அன்னேன சோம்ய சுங்கேன அப்போ மூலமன்விச்ச அத்பி சோம்ய சுங்கேன தேஜோ மூலமன்விச்ச தேஜசா சோம்ய சுங்கேன சத் மூலமன்விச்ச. அதுக்கு மூலமான ஆதாரத்தை நீ யோஜனை பண்ணு, கண்டுபிடி அப்படின்னு சொல்லி இதான் அதிஷ்டான அன்வேஷனம். இது அதிஷ்டான சாட்சா்காரம் இல்லை. இவாளெல்லாம் கண்டுபிடிச்சு கடைசியில் சுவாமி இருக்கார், எங்கேயோ இருக்கார், நமக்கு இப்போ தான் தெரியல அப்படிங்கிற அளவுக்கு வந்தார். இதுக்கப்புறம் என்னாச்சு? அதிஷ்டான சிந்தனத்துக்கு அப்புறம் அவளால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் உபாசனம் பண்ணுறான். இந்த 3வது அத்தியாயம் இருக்கே, இதில் கோபிகைகள் அந்த அதிஷ்டான ஸ்வரூபத்தை உபாசிக்கிறான். எப்படி உபாசிக்கிறா? அந்த ஸ்தோத்திரம் எல்லாமே அங்கே வருது. அங்கே தான் ஜயதி தேதிகம் ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி அப்படின்னு ஆரம்பித்து கோபி கீதம்ங்கிறது அங்கே வருது. அதில் பார்க்கறச்சே அந்த சுவாமியை எந்தெந்த குணத்தோடு ஒரு உபாசகன் உபாசிக்கணும் அப்படிங்கிறது தெரியுறது. கோபிகைகள் சொல்கிறா, விஷஜலாப்பியாத் வியால ராட்சசாத் வருஷ மாருதாத் வைத்யுதானலாத் விஷமயாத்மஜாத் விஸ்வதோ பயாத் ரிஷபத்தே வயம் ரக்ஷிதா முகு. நீ இவ்வளவு கஷ்டங்கள் அங்கங்கே சமயத்தில் வரும்போது எங்களெல்லாம் காப்பாற்றிருக்கே. ஆனால் நீ யாருன்னு கேட்டால் நகலு கோபிகா நந்தனோ பவான். நீ ஒரு கோபி புத்திரன் இல்லை, கோபிகா நந்தனன்னு ஒன்று சொல்ல முடியாது. நாங்கள் புரிஞ்சுன்னுட்டோம் நீங்கள் யார் அப்படிங்கிறது. அகில தேகினாம் அந்தராத்மதிருக்கு. இந்த எத்தனை தேகினா ஜீவாத்மாக்கள், எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்காளோ அத்தனை பேருக்கும் ஒரே ஆத்மாவாக இருக்கிறது நீதான். நீ இந்த எங்களோட குலத்தில் ஒரு காரியத்துக்காக வந்திருக்கே. சக உதேஜிவான் சாத்வதாம் குலே விஸ்வகுப்தையே. உலகத்தை காப்பாற்றணும், தர்மத்தை சம்ரக்ஷணம் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ அவதாரம் எடுத்து வந்திருக்கே. உன்னோட ஒரு இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், உன்னுடைய கதையை நாங்களாம் சொல்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய பலம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறார். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடித்தம் கல்மஷாபகம். உன்னுடைய கதையை கேட்கறதுனாலே கல்மஷம் போகக்கூடியதாக இருக்குது, சித்தசுத்தி ஏற்படும். அதனால் ஸ்ரவண மங்களம் கேட்டாலே பெரிய மங்களத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்ரீமத் ஆததம் புவி கிருணந்தியே பூரிதா ஜனாக. அதனால் உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது, தச்சிந்தனம் தத் ஸ்மரணம், இது எல்லாமே நமக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸையும் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதனால் இப்படியாக நாங்கள் உங்களை தியானம் பண்ணுறோன்னு சொல்லி இதுக்கும் மேலே நிறைய வரிசையாக பல குணங்களெல்லாம் வர்ணித்து இதை வர்ணிக்கிறதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னால் நம்ம சுவாமியை தியானம் பண்ணுறதுக்கு இவ்வளோ குணங்களோடு
சேர்த்து தியானம் பண்ணுறோம். இது ஒரு உபாசனம். இந்த மாதிரி உபாசனம் பண்ணினதுனாலே நான் உன்னிடத்தில் ஏகப்பட்ட பிரீத்தியை இப்படி வச்சிருக்கிறதுனால என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால், இதரராக விஸ்மாரணம் நிருணாம். பகவானிடத்தில் பிரீத்தியை வச்சதுனாலே மற்ற விஷயங்கள்லேருந்து நமக்கு ஆசை நிவர்த்தி ஆகிடுறது. அதுதான் பெரிய பிரயோஜனம். பிரகலாதன் கூட அந்த மாதிரி தான் பகவான் நரசிம்ம அவதாரத்தில் வரம் கேட்டதாக விஷ்ணு புராணத்தில் வருது. அவர் வரம் கேட்டதுக்கு பிரகலாதன் என்ன சொல்கிறான், வரம் ஒன்று தான் வேணும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை, எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், யா பிரீத்திஹி அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி. இந்த விவேகம் இல்லாதவாள்லாம் இருக்காளே, அஜ்ஞானிகள், இவாளுக்கு விஷயத்தை பார்த்தா அதில் உள்ள பிரீத்தி இருக்குது. அந்த பிரீத்தி எப்படி வருதுன்னா அனபாயினி, நிரந்தரமாக இருக்குது, எத்தனை விஷயம் கிடைச்சாலும் தீரப்படுறதில்லை, அப்படி ஒரு பிரீத்தி இருக்குது வச்சுருக்கா. எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அதே பிரீத்தி வேணும், ஆனால் இடம் மாறி வேணும், விஷயத்தில் இருக்கக்கூடாது. துவாம் அனுஸ்மரதா சா மே ஹிருதயான் மா அபசர்ப்பது. உன்னை நான் ஸ்மரிக்கிறேனோ இல்லையோ, அப்போ எவ்வளவு பிரீத்தி இருக்குது. விஷயத்தில் இருக்கிற பிரீத்தியை விட அதிகமான பிரீத்தி பகவானிடத்தில் இருக்குது, ஆத்மஸ்வரூபத்தில். அந்த பிரீத்தி என் ஹிருதயத்திலேருந்து விலகாமல் பார்த்துக்கோ, நிரந்தரமாக இருக்கணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு பிரகலாதன் கேட்குற விஷயம். இங்கேயும் அதே தான், இதர ராக விஸ்மாரணம். மற்ற விஷயங்கள்லேருந்து ராகத்தை போக்கக்கூடியது உன்னுடைய கதாமிருதம், உன்னுடைய ஸ்மரணம், அதுதான் எனக்கு வேணும். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் இப்போ எப்படி இருக்கோன்னு கேட்டால், பதி சுதான்வய பிராத்ரு பாந்தவான் அதி விலங்கியத்தே அந்தி அச்சுத ஆகதாக. என்னோடய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் எங்கள் குடும்பத்தில் வேணுமோ, இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுவோமோ, அத்தனை விஷயங்கள்லேருந்தும் வைராக்கியம் அடைஞ்சு நீதான் வேணுங்கிற ஒரே காரணத்தினால உங்ககிட்ட வந்திருக்கோம், அதனால் நீ எங்களை தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவள் கேட்குறா. இது 3வது சர்க்கம், இது 3வது அத்தியாயம். இது உபாசனையை பற்றி சொல்கிறது. நம்ம இதில் பார்த்தோன்னா சுவாமி கிட்ட போகிறது யோகம், அதுக்கடுத்து அதிஷ்டான சிந்தனம் 2வதில் வந்தது, 3வதில் அவருடைய குணங்களை சிந்தனம் பண்ணி சுவாமியை உபாசனம் பண்ணுறது. இப்போ 4வதுக்கு நம்ம வருவோம். இதெல்லாம் நடக்கிறது, கிருஷ்ண பகவான் அந்தர்தானமாயிட்டார். அவரை பார்க்க முடியாத இருக்கிற நிலையில் தான் இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. இவ்வளவு தூரம் அவள் உபாசனம் பண்ணினதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமா? அதனால் பகவான் என்ன பண்ணார், அவள் அழுதுன்னு இருக்கும்போது, இதி கோப்பிய பிரகாயந்திய பிரலபந்தியச்ச சித்ரதா ருருதுஹு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்சன லாலசாக தாசாம் ஆவிரபூத் ஷௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மத. அவ்வளழகாக பீதாம்பரதாரியாக பகவான் அவளுக்கு எதிர்த்தாப்போல் நிற்கிறார். இது எதை காமிக்கிறது? இவன் இத்தனை இந்த உபாசனம் பண்ணினானே, ஆனால் அந்த உபாசனை எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டால், கடைசியில் ஆத்ம சாட்சா்காரத்தில் முடியும். ஆக ஆத்மாவை அவன் நேராக பார்க்குறான். மோக்ஷுக்கு கிடச்சி போகிறது. இதுதான் அவனுடைய இது. இங்கே 9வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா, கோபிகைகள் இந்த ஸ்வரூபத்தை பார்த்து எந்த மாதிரியான ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சிருக்காங்கிறது தெரிகிறது. சர்வாஸ்தாக கேசவாலோக பரமோத்சவ நிர்வృతాக ஜஹுஹு விரஹஜம் தாபம் பிராஜ்யம் பிராப்பிய யதா ஜனாக. ஒரு உத்தமமான ஒரு உபமானம் வேறு கொடுக்குறார். அந்த சுவாமியை பார்த்த உடனே எவ்வளவு தாபம் இத்தனை நாளாக இருந்தது, இவ்வளோ சிரமப்பட்டாலே, தாங்க முடியாத தாபத்தில் இருந்தாலே அத்தனை தாபம் ஓடிப்படுத்து, ஒரே க்ஷணத்தில் போயிடுது. இது எனக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், நாம் அனாதி காலமாக அஜ்ஞானத்தினால் வரக்கூடிய துக்கம் இதெல்லாம் அனுபவிச்சுட்ருப்போம். ஆனால் இதை போக்குறதுக்கு ஞானத்துக்கு ஒரு நிமிஷம் கூட வேண்டாம். நமக்கு எப்போ ஆத்ம சாட்சா்காரம் வருமோ அப்போ அத்தனையும் இல்லைன்னு ஆகிடும். இதுக்கு முன்னாடி அனுபவித்தது கூட இல்லைன்னு ஆகிடும். அனுபவிக்கவே இல்லை, நானாக அனுபவித்ததாக நினச்சிட்டோன்னு. ஒரு குகையில் இதுவரையில் யாரும் லைட்டே போடாத குகை, ஒரே இருட்டாக இருக்குது. இப்போ தான் முதல்ல ஒரு லைட்டை போடுறோம், நல்ல பிரகாசம் வருதா இல்லையா?
இந்த பிரகாசம் வந்ததுன்னு சொன்னால் அங்கே எத்தனையோ காலமாக இருந்த இருட்டு இருக்கே, அது உடனே போகுமா போகாதா? இல்லை, போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த இடத்துல அந்த பிரகாசம் வந்ததுன்னா எத்தனை காலமாக அந்த இருட்டு இருந்தாலும் அது போக உடனே இருக்காது. அப்போ இருக்காது, போதான் போகணும். அந்த மாதிரி எப்போ இந்த சாட்சாத்காரம் ஏற்படுறதோ அந்த க்ஷணத்திலேயே இவாளுக்கு அந்த துக்கங்கிறது இல்லை. ஜகுஹு, அந்த அந்த எந்த துக்கமும் இல்லை, சம்சார துக்கம் கிடையாது அப்படிங்கிறத இதை காண்பிக்கிறது. ஆக இது ஒரு விசேஷம் இந்த இதில் கிடச்சது. இதைத்தான் அபரோக்ஷம்னு சொல்கிறது. அபரோக்ஷ ஞானத்தை உபாசனையால் அந்த உபாசகன் அடையிறான் அப்படிங்கிறத காண்பிக்கிறது இந்த அத்தியாயம். இந்த அபரோக்ஷ ஞானம் வந்தால் அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கணும். சரி, பார்த்தாச்சு, கிருஷ்ணரை பார்த்தாச்சு, துக்கம்லாம் போயாச்சு, அதனால் என்ன மறுபடியும் துக்கம் வராதா? இல்லை என்ன புதுசாக கிடச்சிது அப்படின்னு ஒரு கேள்வி வருமோ இல்லையோ? அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்கிறது இந்த 5வது அத்தியாயம். அந்த 5வது அத்தியாயத்தில் என்னன்னு சொன்னால் பூர்ணானந்த ரசோதயா. இதுவரையில் நமக்கு அபரோக்ஷ சாட்சா்காரம் அப்படின்னு சொன்னது இருக்கே, அது மனசில் வரக்கூடிய ஒரு சாட்சா்காரம், விற்பி ரூபமான சாட்சா்காரம். இந்த விற்பி ரூப சாட்சா்காரம் ஒரு க்ஷணம் 2 க்ஷணத்துக்கு மேலே நிற்காது. இது உடனே காணாது போயிடும். இது எப்போவுமே விற்பி ரூப சாட்சா்காரங்கிறது நிரந்தரம் கிடையவே கிடையாது. 2 க்ஷணம் ஆச்சுன்னா அது தானாகவே போயிடும். அப்போ இந்த சாட்சா்காரமும் அப்படியே தான். ஆனால் இந்த சாட்சா்காரத்துக்கும் மற்ற சாட்சா்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், மற்ற சாட்சா்காரமும் க்ஷணிக்கம், இந்த க்ஷணிக்கங்கிறது சமானம். இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கேன், கண்ணை மூடிட்டா உடனே மறைஞ்சு போய்டுறது. அப்படின்னா என்னாச்சு? அது என்கிட்ட நிற்கிறது இல்லை, உடனே போய்டுறது. அதே மாதிரி தான் இந்த சாட்சா்காரமும் உடனே மறைஞ்சு போய்டும். ஆனால் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், இதுக்கப்புறம் அந்த பூர்ணானந்தம் இவனுக்கு மறையாமல் இருக்கும். இதுவரையில் மறைஞ்சிருந்தது இப்போ அந்த பூர்ணானந்தமான ஆத்மஸ்வரூபம் மறையாமல் தானே பிரகாசிக்கக்கூடிய விஷயம். அதைத்தான் பூர்ணானந்த ரசோதயான்னு சொல்கிறார். ரசோதயானா இப்போ தான் புதுசாக உதிச்சதுங்கிறது இல்லை, இது எப்போதுமே இப்படி தான் இருக்குது. நமக்கு தான் தெரியாமல் இருந்தது, மறைஞ்சிருந்த அஜ்ஞானத்தினால மறைஞ்சிருந்ததுனாலே நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் இப்படி பெரிய ஆனந்தமாக அப்படின்னு தெரியாமல் இருந்தது. இப்போ அந்த அஜ்ஞானம் போச்சு. அப்போ புதுசாக ஏதாவது வந்துதான்னு கேட்டால் புதுசாக ஒன்றும் வரல, நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு அப்படியே கிடச்சிது. அதை தான் இந்த ராசக்கிரீடைங்கிறது நமக்கு காண்பிக்கிறதான். ஒரு ஆனந்தம் ஒருத்தனுக்கு வந்ததுன்னு சொன்னால் அந்த ஆனந்தத்தை தெரிவிக்கிறதுக்காக அவன் செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கும். ஹர்ஷோத்ரேகத்தினால செய்யக்கூடிய நர்த்தனமோ தாண்டவம் அப்படிலாம் லீலா தாண்டவ பண்டிதெல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி அவன் பண்ணுறக்கூடிய ஒரு விசேஷமான காரியக்கிரமங்கள் இருக்கும். இது எதுக்காகன்னு இதுக்கு பலமே கேட்க முடியாது. எதுக்காக அப்படி பண்ணேன்னா, ஆனந்தம் தாங்கலை அதனால் பண்ணினேன் அப்படிங்கிறது. இதை சொல்கிறது எதுக்காகனா, அவன் தாண்டவன் ஆடினாங்கிறதுக்காக இல்லை, அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த பிராதுர்பாவம் ஏற்பட்டதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக, அதுக்காக தான் பண்ணுறது. இந்த ராசக்கிரீடைங்கிறது அதுதான். இப்போ எல்லாருக்கும் அந்த பரமாத்மாவை நேராக பார்த்ததுனால வந்த ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினாலே அந்த ராசக்கிரீடைங்கிறது அங்கே செய்யப்பட்டது. ராசக்கிரீடைங்கிறது என்ன? தத்ராரபத கோவிந்தா ராசக்ரீடாம் அனுவிரதைஹி ஸ்திரீரத்னைர் அன்விதா பிரீதைஹி அந்யோன்யா பத்த பாகுபிஹி. வேற ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ரீகிருஷ்ணரும் மற்ற கோபிகைகளும் கையை பிடிச்சுண்டு அந்யோன்யம் பரஸ்பரம் இவா கையை பிடிச்சுண்டு வந்துட்டுருக்கா, அந்த இடத்த சுற்றி வந்துட்டுருக்கா. இதுதான் ராசக்கிரீடை. ஆனால் இப்படி எல்லாருக்கும் செய்யணும்னு சொன்னால் ஒரு கிருஷ்ணர் போகிறலையே, இந்த பக்கம் ஒரு கோபிகை, அந்த பக்கம் ஒரு கோபிகை, இங்கே நடுப்புற கிருஷ்ணன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்காக சுவாமி என்ன பண்ணார்? கிருத்வா தாவந்தம் ஆத்மானம் யாவதீஹி கோபயோஷிதா ரேமேச பகவான் தாபிஹி ஆத்மா ராமோபி லீலையா. இங்கே லீலை வருது. அப்போ எத்தனை கோபிகள் இருக்காளோ அத்தனை ஸ்வரூபத்தை அவர் அங்கே ஏற்படுத்தின்றார். கிருத்வா தாவந்தம் ஆத்மானம் யாவத்தீர் கோபயோஷிதா. இப்போ நமக்கு கணக்கு சரியாக போயிடும். அங்கே எத்தனை பேர் வந்தாலும்
2 பேருக்கு மத்தியில் ஒரு கிருஷ்ணர் இருக்கா, 2 பேருக்கு மத்தியில் ஒரு கிருஷ்ணர் இருக்கா, 2 கிருஷ்ணருக்கு நடுப்புற ஒரு கோபிகை இருக்கா அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா? அந்த கணக்கு சரியாக போச்சு. ஆக இப்படியாக அவளுடைய ஸ்லோகத்தை எல்லாத்தையும் போக்கி பரமானந்தத்தில் அவளை ரமிக்கும்படியாக பகவான் பண்ணினார். இதுதான் பூர்ணானந்த ரசோதயங்கிறது சொல்கிறது. நமக்கு இப்போ கிரமமாக நம்ம பார்த்தோன்னா நம்ம பகவான் இடத்துல நம்ம மனசை கொடுக்கணும். நம்ம சித்த சுத்தியெல்லாம் கிரமமாக வேதாந்தத்தை அதிகாரி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும்னா கொஞ்சம் வைராக்கியத்துக்கு துக்கம் வேணும். வைராக்கியத்துக்கு எப்போவுமே துக்கப்பட்டால் தான் வைராக்கியம் வரும். வெறும் சுகமாக இருந்ததுன்னா சரியாக வராது. அதனால் கொஞ்சம் வேணும். அப்போ நம்ம தேடுவோம். நம்ம ஏன் இந்த துக்கம் போகணுமே, என்ன பண்ணுறது, பகவானை தேடுவோம். அதுக்காக துக்கம் வரும். நம்ம பகவானை தேடுவோம். தேடி அப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சி அதை உபாசனம் பண்ணுவோம். உபாசனம் பண்ணி அது மூலமாக நம்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சோன்னா நமக்கு பூர்த்தியாகிடுறது. பூர்ணானந்த ரசோதயா. இதுதான் இதனுடைய தத்துவம். வாஸ்தவத்தில் இந்த விஷயத்தை ஒரு கதை மூலமாக சொல்லியிருக்கார். நான் அந்த கதையை பூரா சொல்லலை, கிரமமாக சொல்லலை, இங்கே தான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பரீட்சித்து கேட்குறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆபாத்ததா இதை மேல்வாரியாக பார்த்து கிருஷ்ண பகவான் பண்ணின லீலைகளை அப்படி தான் நாமளும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது சாதாரண ஜனங்களுக்கு புரியாது, தப்பாக புரிஞ்சுட போகிறாளேங்கிறதுக்காக பரீட்சித்து கேட்குறான். பதில் சொல்கிறார். என்ன கேட்குறா? சம்ஸ்தாபனாய தர்மஸ்ய பிரசமாய இதரஸ்ய ச அவதீர்ணோ ஹி பகவான் அம்சேன ஜெகதீஸ்வரः. பரமாத்மா எதுக்காக அவதாரம் எடுக்கிறார்? தர்மத்தை ஸ்தாபிக்கணும், இதரன்னா அதர்மத்தை ஒடுக்கணும். அதுக்காகத்தானே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இப்படி வந்திருக்கார். அப்படி இருக்கிறச்ச அவர் தர்மத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டை மீறலாமா? இதான் கேள்வி. ச கதம் தர்மசேதூனாம் வக்தா. சொல்கிறது என்னமோ தர்மத்தை தான் சொல்கிறார். இந்த கோபிகைகள் வந்த உடனே நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லோரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல தர்மத்தை உபதேசம் பண்ணுறது. சொல்கிறது வக்தா, வாக்கால் சொல்கிறது என்னமோ தர்மத்தை சொல்கிறார். ஆனால் பிரதீபமாச்சரத் பிரம்மன் பரதாராபிமர்சனம். தர்மத்தை சொல்கிறார், ஆனால் தர்மத்துக்கு விருத்தமாக நடந்துக்கிறாரே, ஆச்சரணம் இருக்கே அப்படின்னு கேட்டார். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு இது தேவையான ஒரு இது வரும். ஆப்தகாமோ யதுபதி கிருத்தவான் வை ஜுகுப்சிதம் கிமபிப்பிராய ஏதத் நஹ சம்சயம் சிந்தி சுவ்ரத. அவர் ஆப்தகாமன். அவர் எதையுமே நம்ம ஆசைப்படுறது போகிறதில்லை, ஆசையே கிடையாது, எல்லாம் இருக்குது, எதுவுமே வேண்டியதாக இல்லை. ஆனாலும் இப்படி ஒரு லோகத்தில் ஒத்துக்க முடியாத ஒரு காரியத்தை செஞ்சாரே, பரதாராபிமர்சனம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பண்ணினாரே, அதுக்கு என்ன அபிப்பிராயம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு பரீட்சித்து கேட்குறார். சுகர் சொல்கிறார், இது பாருப்பா, இது கூட விஷயத்தை சொல்லிவிடுறேன். தர்ம வியதிக்கிரமோ திருஷ்டா ஈஸ்வராணாஞ்ச சாகசம் தேஜீயசாம் ந தோஷாய வன்னே சர்வபுஜோ யதா. உனக்கு மேல் வாரியாக ஒரு பதில் சொல்லணும், அப்புறம் சூக்ஷமான பதில் இன்னொன்று சொல்லணும். எல்லாருமே தர்ம வியதிக்கிரமம் பண்ணுறவா தான். ஏதோ ஒரு சமயத்தில் தர்மானுஷ்டானத்தை பண்ணிகிட்டே இருக்கிறவாள் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதிக்கிரமம் வரத்தான் வரும். ஏன்னா மனுஷாள் தானே. மனுஷாளாக இருக்கும்போது எங்கேயாவது தப்பு நடக்க தானே நடக்கும், எங்கேயாவது நடந்துடும். ஈஸ்வரானாஞ்ச அவளையும் சாகசம் பண்ணானா தர்மத்தை அதிக்கிரமித்து சில காரியங்களை செஞ்சுருவாளாம், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி. அதெல்லாம் நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், யார் பண்ணினான்னு சொல்லியிருக்காளோ அவளுக்கு அது பாதகத்தை ஏற்படுத்துமா? தேஜீயசாம் ந தோஷாய. அவளுக்கு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எப்படின்னா, வன்னே சர்வபுஜோயதா. அக்னியில் எதை போட்டாலும் எரிச்சு விடுறது. நல்லது கெட்டதுன்னு இல்லை. நல்லதை எரித்தா நல்லா இருக்கும், கெட்டதை எரித்தா அது கெட்டு போகுங்கிறது இல்லை இந்த அக்னிக்கு. அசுத்தமோ எதை போட்டு எரித்தாலும் அதை எரித்து சாம்பலாக்கிடுறது. அந்த விதத்தில் இப்படி இருக்கிறவாள் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாலும் அதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாலும் அதனால் அவளுக்கு ஒன்றும் இது வித்தியாசம் வரப்போகிறதில்லை. ஆனால் நைதத் சமாச்சரேத் ஜாத்து மனசாபிஹி அனீஸ்வரா. அவள் ஈஸ்வரனாக இருக்கிறவா அப்படிப்பட்ட தேஜஸ் உள்ளவா பண்ணுறாளேங்கிறதுக்காக
சாதாரணப்பட்ட நாம் அந்த காரியத்தை மனசனால் கூட சிந்திக்கக்கூடாதுன்ட்டு. நைதத் சமாச்சரே ஜாத்து மனசாபி ஹ்யனீஸ்வரா. ஏன்னா இப்படி பண்ணினான்னா அசட்டுத்தனம். வினஷ்யதி ஆச்சரன் மௌಢ்யாத். முட்டாள்தனமாக அவரே பண்ணினா நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தன் பண்ணினான்னு சொன்னால் அவனுக்கு புருஷார்த்தம் இல்லாமல் கெட்டு போவான். அதுக்கு உதாரணம் யதா ருத்ரஹா அப்திஜம் விஷம். அந்த பார்க்கடலில் கடையும் போது ஹாலாகல விஷம் வந்தது. அதை அவர் சாப்பிட்டார், நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம். அவர் சாப்பிட்டார்னா நானும் சாப்பிட்றேனே அப்படின்னு சாப்பிட்டா என்னத்துக்காகுது? அப்போ அதே மாதிரி தான் அவள் பண்ணினாலேயும் சொல்லிட்டாங்க நானும் பண்ணுறேங்கிறது பண்ணக்கூடாது. ஆனால் என்ன பண்ணணும், அவள் அவனை என்ன பண்ண சொன்னாங்கிறத புரிஞ்சுக்கோ. ஈஸ்வரானாம் வச்ச சத்தியம். அப்பேற்பட்ட பெரியவாள்லாம் நமக்கு எதை உபதேசிக்கிறாளோ எதை பண்ணுன்னு சொல்கிறாளோ அதுதான் நிஜம், அதுதான் அனுஷ்டான யோக்கியம். அதுதான் அனுஷ்டிக்கணுமே தவிர அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்து நானும் அதை பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. ஆச்சரித்தம் சில இடத்துல தான், ததைவ ஆச்சரித்தம் குவச்சித்து. சில இடத்துல இது உபனிஷத்து சொல்கிறது, தைத்திரிய உபனிஷத்து. அந்த குருக்கிட்ட பாடம் முடிஞ்சு அவனை வெளியில் சமாவர்த்தனம் பண்ணி அனுப்பக்கூடிய நிலையில் அந்த குருவானவன் சில விஷயங்கள்லாம் லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார். சொல்லிக் கொடுக்கும்போது நீ கூடவே இருந்து என்னோட பழகிருக்க, என்கிட்ட கூட ஏதாவது தோஷம் தப்பான ஆச்சரணங்கள் இருக்கலாம், அதை நீ எடுத்துண்டுடாதேன்னு மெனக்கிட்டு சொல்கிறேன். யான்யஸ்மாகம் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோ இதராணி. நான் இதெல்லாம் நல்லது பண்ணினோம், அதான் அது நல்லது கெட்டது தெரியறதுக்காக தான் நீ படிச்சிருக்க. குருகுலத்தில் படித்தது எதுக்காக அப்படின்னு கேட்டால் கண்ணை முடிந்து வாத்தியார் பண்ணுறது தானும் பண்ணுறதுக்காகங்கிறது இல்லை. சாஸ்திரம் வாசித்தது விவேகத்துக்காக. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியம் வியவஸ்திதௌ அப்படின்னு சுவாமி சொல்லிவிட்டார். நான் சொன்னேங்கிறதுக்காக இல்லை, நீ சாஸ்திரம் சொல்கிறத பார்த்துக்கோன்னு. அதனால் அந்த விவேகத்தை வச்சுட்டு எது சரி எது தப்புங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உன்னுடைய படிப்பு. நானே பண்ணியிருந்தாலும் அதில் எது நல்லதாக இருக்குமோ, சாஸ்திர விரோதம் இல்லாததாக, அதை நீ கடபடி. அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடியதை அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்கிறார். அதே விஷயந்தான் இங்கேயும் சொல்கிறது. ஈஸ்வராணாம் வச்சசத்தியம் ததைவ ஆச்சரித்தம் குவச்சித் தேஷாம் யத் ஸ்வவச்சோயுக்தம் புத்திமான் தத் சமாச்சரே. அவள் வாயால் இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னான்னா அவசியம் நம்ம பண்ணிவிடலாம். சொல்லாமல் அவள் பண்ணினாலேங்கிறதுக்காக நாம் பண்ணிவிடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறேன். ஆக கிருஷ்ணர் ராசலீலை பண்ணினாரே தவிர அந்த கோபிகைகளுக்கு நீங்கள் எல்லோரும் இப்படி தான் பண்ணணும், இனிமேல் உங்கள் பரம்பரையில் எல்லாரும் இப்படி ராசலீலை பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லவே இல்லை. தர்மத்தை தான் அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கார். இதுதான் உங்களுக்கு தர்மம், இப்படி தான் இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காரே தவிர இந்த மாதிரி பண்ண சொல்லவே இல்லை. அதனால் அவள் பண்ணினாலேன்னு பார்த்து சொல்கிறது கூடாதுங்கிறத பாகவதம் அழகாக எடுத்து சொல்லிடுத்து. இது ரொம்ப முக்கியமான விஷயம். குஷலா சரித்தேன ஏஷாம் இஹ ஸ்வார்த்தோ ந வித்யதே விபர்யேணவா அனர்த்தா நிரகங்காரிணாம். அப்போ அவள் மாத்திரம் அப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேள்வி வரும். சாதாரண ஜனங்கள் கேட்டு அவள் மாத்திரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதை கேட்குறாளோ இல்லையோ, அவளுக்கு பண்ணினாலும் பண்ணாட்டாலும் வித்தியாசம் இல்லை. அவள் நல்லது பண்ணினாலும் சரி, அதனால் வரக்கூடிய பலத்துக்காக பண்ணலை. அவர் சுவாமி சாட்சாத் பகவான். இந்த விஷயம் இங்கே மாத்திரம் இல்லை, பல இடத்துல வருது. இந்திரன் பிரம்மஜானியாக இருந்துட்டு அவன் என்ன பண்ணான்னா பல காரியங்கள்லாம் தப்பு காரியங்கள்லாம் பண்ணிட்டான். பல பேரை ஓநாய்க்கு சாப்பாட்டுக்கு போட்டுவிட்டான், கொன்று போட்டான், இப்படிலாம் பண்ணினேன். ஆனால் அந்த பாப்பத்தினால என்னுடைய ஒரு சின்ன ஹானி கூட எனக்கு ஏற்படலை, எந்த இத்தினூண்டு கூட எனக்கு ஒன்று நஷ்டமே ஏற்படலை. அப்படின்னா இந்திரனாக இருந்தால் அப்படிலாம் பண்ணலான்னு அர்த்தம் இல்லை. அந்த ஞானம் இருக்கே, தத்துவ ஞானம், அந்த ஞானத்தோடு இருக்கிறவாளுக்கு புண்ணிய பாப சம்பந்தம் இல்லை. புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாதவா அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னா அவளுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் அந்த சம்பந்தம் உள்ளவன் நாம் தப்பு பண்ணினோன்னு சொன்னால் நிச்சயமாக நஷ்டம் உண்டு. அதனால் அந்த விவேகத்தோடு நாம் புரிஞ்சுக்கணும். அவளாம் நிரகங்காரிங்கிறா, அவளுக்கு அகங்கிற பாவமே இல்லாதவா. அதனால் அவள் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் வேறு மாதிரியாக பண்ணாலும் ஒன்றும் வித்தியாசப்படாது. ஆகையாலே இப்பேற்பட்டவாளெல்லாம் நீ அவள் பண்ணினாலேங்கிறது சொல்லி பண்ணக்கூடாது. ஆகையாலே இந்த
சரித்திரத்துடைய சாரத்தை சொல்லிவிட்டு கடைசியில் பலஸ்ருதியில் மறுபடியும் நான் முடிக்கிறேன். இதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். விக்ரீடிதம் விரஜவதூபிரிதஞ்ச விஷ்ணோஹோ ஸ்ரத்தான்விதः அனுஸ்ருணுயாத் அத வர்ணயேத் யஹ பக்திம் பராம் பகவதி பிரதிலப்ய காமம் ஹிருத்ரோகம் ஆஷு அபஹினோதி அச்சிரேண தீரः. இந்த ராத பஞ்சாத்தியாயே யார் ஸ்ரத்தையோடு கேட்கிறானோ, அனுஸ்ருணுயாத் இன்னொருத்தர் சொல்லி கேட்குறானோ, கேட்குறவாளுக்கும் சரி, வர்ணயேத்யா யார் அதை வர்ணிக்கிறானோ அவனுக்கும் சரி, பகவானிடத்தில் பராபக்தி வருமா. பராம் பக்திம் பிரதிலப்ய. பராபக்திங்கிறது தத்துவஜானம்னு சொல்லியிருக்கா. பகவத்கீதையில் எடுத்து பார்த்தோன்னா பராபக்தி, வெறும் பக்தினா பக்தி, ஆனால் பராபக்தின்னு சொன்னால் அதான் ஆத்மசாட்சாத்காரம் தத்துவஜானம்னு சொல்லியிருக்கார். அதை அடையிறான். காமம் ஹிருத்ரோகம், ஹிருத்ரோகம்னா ஹிருதய ரோகம், ஹார்ட் அட்டாக் மாதிரி அந்த இதை சொல்லலை. காமங்கிற அந்த ஹிருத்ரோகத்தை ஆஷு அபஹினோதி, அதை அந்த இதுலேருந்து எடுத்து விட்றான். ஆசையே இருக்காது. காமங்கிறது ஆசை தான். எந்த விஷயத்தில் ஆசை இருந்தாலும் அதெல்லாம் ஆசை தான். அது இல்லாமல் போகும். அச்சிரேண தீர, சீக்கிரமாகவே இவன் ஆசை இல்லாதவனாக ஆகிவிடுவான். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான இந்த ராச பஞ்சாத்தியாயிங்கிறது இதோடு இதை சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். நமः பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ.